கூப்பிட்டாரா? கிமிதமரே த்வம் ஜீவன் மிருதோ மாம் கதத்தீகிருத்ய பர்த்ருசாசனமதிசரசி பிரபத்தஸ்ய ஜதே கரோமி சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதாயாः யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யசைதி. அரே நாரா ஹீன சம்போதனே துரே. ஏய் ஜாகிரதே, உயிருள்ள பிணமே நானாம் பிரபுகுணம் ஜடவர்தரே. உயிருள்ள பிணமே யார் தெரியுமானா எஜமானாக்கன்னா உலகத்துக்கு எவன் எப்படி சிக்ஷகனோ அது மாதிரி உன்னை சரியா ஆக்கி விடுவேன் கழி எடுத்து. ஜாகிரதே யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யசை, உன்னை சரியா பண்ணிவிடுவேன், ஜாகிரதையா தூக்கு, என் ஆட்சியை மூடுறியான். நான் அது பரியந்தம் பேசாம இருந்தாள். உடனே இந்த தோல்ல இருந்த பல்லாக்க அப்படி பார்க்க நின்ன பிரபு இப்படி திரும்பிக்கிட்டு ஜன்னல் வழியா ராஜா முகம் தெரிய முடியாது, திரும்பி இந்த தோல்ல பல்லாக்க வச்சுக்கிட்டு त्वयोदितं व्यक्तमविप्रलब्धं भर्तुसमे स्याद्यदि वीरमानः. மினிஸ்டர் சொன்னாள், அப்பாட்ட பேசல அம்மாட்ட பேசல, ரகுகணனுடைய பாக்கியம் வாரி கொட்டி விட்டாளே. அந்த தத்துவத்தை கொட்டி விட்டாளாம். அம்மாட்ட பேசலையாம், அப்பாட்ட பேசாத குழந்தை. त्वयोदितं व्यक्तमविप्रलब्धं भर्तुसमे स्याद्यदि वीरमानः. गन्धुर्यदि स्याति अधिगम्य मध्वा जीवेति राजो न विदाम्रवादा. हे राजन्, என்ன என்னமோ பரிகாசம் பண்றதா நினைச்சுன்னு சொன்னேன். நான் தூக்கல்ல ரொம்ப நாழியாங்கிறதுனால தானே தூக்கினேன்னு சொன்னேன். தூக்கல்லேன்னு சொன்னது வாஸ்தவம். தூக்கிறவன் ஒத்தன உண்டா, சுமைன்னு ஒண்ணு உண்டா, நடக்கிறதுன்னு ஒண்ணு உண்டா, போய் சேர்ற இடம் உண்டா, எல்லாம் போயிடா. இதெல்லாம் கிடையாதுரா. என்னமோ பெருமண் இழப்பு அது இதுன்னு பரிகாசம் பண்ணினேன். தௌல்யம் கார்ஷ்யம் யாதய ஆதயச்ச சுத்ருட்பயம் கலிதிச்சாஜராச்ச நித்ராரஜன்மன்யுரஹம் மதஸ்ருஜா தேகேன ஜாதஸ்யைமேன சந்தி. பூகணா பெருமனோ இழப்போ மனோவியாதியோ வியாதியோ பசியோ தாகமோ பயமோ சண்டையோ ஆசையோ கழத்தனமோ காமமோ கோபமோ அகங்காரமோ மதமோ சோகமோ இத்தனையும் மகா பாபியான இந்த 16 என் சரீரத்துக்குடா எனக்கு இல்லடான்னு சொன்னாளா. தௌல்யம் காஷ்யம் ஜாதயம் கரிச்சா நித்ராரஜம் மன்யுரஹம் மதஸ்ருஜா. இந்த பாபியான தேகத்தோட சேர்ந்து பிறந்த வாழ்க்கை அது தவிர்த்து பிறக்காத எனக்கு இல்லடா. அவன் சோக மோகங்கள்லாம் மனசுக்குடா, பசி தாகங்கள்லாம் பிராணனுக்குடா, ஜரா மரணங்கள்லாம் சரீரத்துக்குடா. நானாடா மனசு, பிராணம் நானாடா, சரீரம் நானாடான்னு கேட்டாள். நான் ஆத்மாடா, நான் அசங்கண்டா. ஸ்தௌல்யம் காஷ்யம் யாதய ஆதயச்ச புத்ருட்பயம் கலிவிச்சாஜரா நித்ராரதிர்மன்யுரஹம் மதஸ்ருஜா தேகேன ஜாதஸ்யைமேன சந்தி. ஹே ராஜன்னு, என்ன உயிருள்ள பிணம்னே நான் உயிருள்ள பிணம் இல்லடா. ஆத்யந்த ஆருக்குண்டோ அவதான் உயிருள்ள பிணம். நான் ஆத்யந்த சூன்யன். ஜீவன் மிருதத்வம் யமேன ராஜன்னே ஆத்யந்தவதி யதி விகிருதஸ்ய திருஷ்டம் சுஸ்வாம்யபாவः த்ருவயீத்யயத்ர தக்யுச்யதே சௌவிதிகிருத்ய யோகா. அதையும் தவிர்த்து நான் எஜமானம் வேலைக்காரன் சொன்னி இதெல்லாம் சாஸ்வதமாடான்னு கேட்டாள். எத்தனை எஜமான வேலைக்காரனா போட்டான், எத்தனை வேலைக்காரன் எஜமானா போட்டான் தெரியுமா? என்ன அர்த்தம்? சித்தையெல்லாம் நீ என் காலில் விழ போறேன், நான் குருவாயிட போறேன்டான்னு சொன்னாளா. சொல்லிவிட்டு ஆனா ஏதோ விவகாரத்துல இப்ப நீ எனக்கு வேலைக்காரன், நான் எஜமானம் தானே, நான் சொன்னது செய்யத்தான் வேணும்னா நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ செய்யறேன். நான் செய்ய வேண்டியதையும் செஞ்சு தொலைச்சு போறேன் இந்த ஜென்மாவில. விசேஷ புத்தேகே விவரம் கைஸ்வரஸ்தத்ர கிமீஹி தவ்யம் ததாபி ராஜன் கரவாம கிந்தே. என்ன செய்யணும்னு சொல்றியோ நான் செய்யறேன்னு சொல்லுனாலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோன்னாள். என்ன என்னமோ நீ சரியா ஆக்கி போடுறேன்னியே,
நீ ஆக்க வேண்டிய ரீதியில நான் வச்சுக்கலடா, நானே இந்த பாபியான சரீரத்தை மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் போட்டு வாக்கி எடுத்து வச்சிருக்கேன், நீ இனிமே என்னடா சரியா ஆக்க போறேன்னு கேட்டானா. உன்மத்த மத்த கடவத்வசம்ஸ்தாம் ததஸ்யமே வீர சிகித்சிதேன அர்த்தக்கியானி பவதா சிக்ஷிதேன சப்த பிரமத்தஸ்ய ஜபிஷ்டபேன. அரைச்சமாவை அரைக்கிறா போலேடா, நானே ஜடன போல பிராந்தன போல மத்தன போல அந்த பாபியான சரீரத்தை மழையிலையும் வெயிலையும் போட்டு வாக்கி எடுத்து வேலை செய்ய சொல்லி ஆகாரம் இல்லாம பண்ணி கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிற போது இன்னமே நீ என்ன அதை கஷ்டப்படுத்த போறேன்னு கேட்டாள். உன்மத்த மத்த ஜடவத்வசம்ஸ்தாம் கதஸ்யமே வீர சிகித்சிதேன அர்த்தக்கியானி பவதா சிக்ஷிதேன சப்த பிரமத்தஸ்ய ஜபிஷ்டபேன. பூயோக கிரந்த சம்மதம் விஜவச்ச ஆஸ்ருத்திய உபாசித்த வர்த்தோபி ரூகண. எத்தனையோ யோகசாஸ்திர தத்துவத்தை பிரம்மனிஷ்டாள் ஆரி இறைச்சத்தை பார்த்துவிட்டு பெரியவாளை சேவிச்ச ரூகணன் பல்லக்க விட்டு கதவை திறந்து கீழே விழுந்து கீழே இறங்கி பார்க்கறான். தோல்ல பூணலாம், காலில் விழுந்து கதறினானாம். ஆஹா, தோல்ல பூணல் இருக்கே, பிராமணாள் போல இருக்கேன்னு அழுதானாம். கஷ்டம் நிகூடரசி த்விஜானாம் விபர்ஷி சூத்ரம் கதமோ வதூதா கஸ்யாசி குத்ரத்யைஹாபிகஸ்மாதே க்ஷேமாயனஸ்சேரசினோத சுக்லா. ஆஹா, விபர்ஷி சூத்திரம், தோல்ல சூத்திரம் இருக்கே, பிரம்மசூத்திரம், பிராமணர் போல இருக்கே, அவதூதாளா விஷயத்தை தியாகம் பண்ணிவிட்டு வரவிட்டு வந்த மகான்கள் போல இருக்கே, பிராமணால் தூக்கி விட்டேல பல்லாக்கு, நான் அப்ராமணனாச்சே, என் குடும்பம் எரிஞ்சு போயிடுமே, நீங்க யாரு, எங்க இருந்து வரேல், கஸ்யாசி குத்ரத்யைஹாபிகஸ்மா, அல்லது நான் எந்த தெய்வத்தை தேடிக்கிட்டு போறேனோ கபில மூர்த்திய, அந்த மூர்த்தியை நான் பரீட்சை பண்ண இப்படி வந்திருக்கலான்னு கேட்டாளாம். நோத சுக்லா நாஹம் நிஷங்க சுரராஜவஜ்ராதே நத்யக்ஷூரான்னயமஸ்ய தண்டாதே ராஜ்ஞர்கசோமானிலவித்தபாஸ்திராதே சங்கே பிருஷம் பிரம்மகுலாவமானாதே. ராஜா சொன்னானாம், ரூகணன், ஆஹா, நான் இந்திரனுடைய வஜ்ராயுஷத்துக்கு பயப்பட மாட்டேன், முக்கண்ணனுடைய சூலத்துக்கு பயப்பட மாட்டேன், சௌரமான அஸ்திரத்துக்கு பயப்பட மாட்டேன், ஆக்னேய அஸ்திரத்துக்கு பயப்பட மாட்டேன், வாருண பாசம் யமதண்டா ஒண்ணுக்கும் பயம் இல்ல, பிராமண குலத்துக்கு அவமானம் பண்ணா என் குடும்பம் நசிச்சு போயிடும், எனக்கு பயம் உண்டு ஆளாம். நாஹம் விசங்கே சுரராஜவஜ்ராதே நத்யக்ஷூலான்னயமஸ்ய தண்டாதே ராஜ்ஞர்கசோமானிலவித்தபாஸ்திராதே சங்கே பிருஷம் பிரம்மகுலாவமானாதே. அஹஞ்ச யோகேஸ்வரமாத்மதத்வ விதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவృத்தः விகாரணம் ததே சாட்சாத்தரிம் ஞானகலாவதி. நான் சர்வேஸ்வரன் தேவூதி அம்மாளிடத்துல நாராயணன் கபில வாசுதேவராய் அவதாரம் பண்ணி சாங்கி தத்துவத்தை சொல்லி பக்தி யோகத்தை அம்மாக்கு வருஷிக்க வந்திருக்காள். ஈசான திக்குல சித்தாள்னாலே சேவிதாளா இருக்காளே, அவாட்ட போய் ஜென்மா வந்துடுத கிமிக அரணம், இப்படி ஆம்பிக்கின்ற இந்த ஜென்மாவில எது சரணம்னு கேட்கணும்னு பரப்பு ஒரு பெரிய அபச்சாரத்தை விலைக்கு வாங்கி விட்டேனே, பிராமணா பல்லாக்கு தூக்கி விட்டேன்னு அழுதானா. அஹஞ்ச யோகேஸ்வரமாத்மதத்வ விதாம் முனீனாம் பரமம் வை பிரஷ்டும் பிரவృத்தः கிமிகாரணம் தது சாட்சாத் ஹரிம் ஞானகலாவதீர்ணம்.